ஹலோ ஹாப்பி வாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீசல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி, வினய் ராய் இவங்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காங்க. தினு தாமஸ் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சண்முகம் முத்துசாமி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா ஜானரில் ஒரு ட்ராமா கம் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. ஸோ மெயினாக இந்த படத்தோட பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரீல்ஸ்லேயே நிறையா வந்து ட்ரெண்ட் ஆச்சு. லைக் எஸ்பெஷலி அந்த ஒரு டியூன் ஒன்று இருக்கும். அது லைக் நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே ரொம்ப பார்த்து ட்ரெண்டான ஒரு இதுன்றதுனால இந்த படம் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வர வேண்டிய ஒரு படம் தான். அது 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளி போய் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே அந்த ஒரு ட்ரைலர் கட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இம்ப்ரெசிவாக இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் படத்தை பார்த்தேன். மெயினாக அந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படத்தோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் வந்து இவர் ஒரு கேங்கோட சேர்ந்துட்டு அவர் வந்து ஒரு சிண்டிகேட், அது சிண்டிகேட் கேங்னே சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 2 கேங் ஆப்போசிட் கேங் இருக்காங்க. இவங்க என்னன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லீகலாக எடுத்து இந்த மாதிரி வந்து கலப்படமான பெட்ரோல் வந்து கலந்து நம்ம இந்த இதுக்குள்ள சொசைட்டியில் வந்து விற்கிறவங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட்டாக வந்து வினய் ராய் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி, அவருக்கு கொஞ்சம் கமிஷன் வாங்கிட்டு இருக்காரு. லைக் இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா கள்ள பெட்ரோல் விற்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக்னா சென்னையில் நிறையா நடந்திருக்கு. நானே கண் முன்னாடி பார்த்துருக்கேன். ஸோ அது இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு சிட்டியில். பட் ஆனால் இது இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ இந்த மாதிரியான வந்து கள்ள பெட்ரோல் விற்கிற இது. ஸோ இதில் வந்து ஒரு 2 கேங்க்கு இடையில போட்டி வருது, அப்புறம் சண்டை வருது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைனர். ஸோ மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் அவர் ஆக்டிங் எல்லாம் வந்து ஃபுல்லாக பியர்ட்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ரக்கடான ஒரு கேரக்டர் தான் வருது. ஸோ அவர் கேரக்டர் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவரும் ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாரு. ஸோ படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாரு. வினய் ராய் அவர் இந்த படத்தில் வந்து டிசிபி ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் ஏதோ ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு வில்லன் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர்னு பார்த்தேன். கடைசியில் அது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி போய் கடைசியில் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஆயிடுச்சு. ஸோ அவர் கேரக்டர் எதுவும் பெருசாக இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதலை. பிகாஸ் அவருக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்கு இன்னும் சூப்பராகவே செமையாக பண்ணியிருக்கலாம். பட் அவர் கேரக்டர் அந்த மாதிரி கொடுக்கல இந்த படத்தில். அவரோட ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் கையில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருந்தாலும் பட் வந்து கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அதுல்யா ரவி அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சும்மா அந்த படத்துக்கு அந்த ஒரு கேம் சைட் வரக்கூடிய ஒரு ஹீரோயின் ரோல் தான் அவங்க ரொம்ப நல்லா நீட்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. நம்ம கருணா சார் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஸோ வரது ஒரு 3-4 சீனாக இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு எமோஷனான ஒரு கேரக்டர் வருது இந்த படத்தில். அது ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தார் அவர். அதே மாதிரி விவேக் பிரசன்னா அவர் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர்னே அவருக்கு சொல்லலாம். ஸோ அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ரொம்ப வந்து இப்போ அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருந்தாரு. லைக் வில்லனிசம் நல்லா இருந்தது. அவருக்கு ரொம்ப நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி தங்கதுரை, ஒரு கேபி தீனா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் கேங்கில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டர் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அவங்க நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சாய்குமார் அவர் இந்த படத்தில் அந்த தெலுங்கு ஆக்டர் சாய்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு அடாப்டட் ஃபாதராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த கள்ள பெட்ரோல் விற்கிற அந்த கேங்கோட ஒரு லீடராக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்தது அவரோட கேரக்டர். இந்த படம் நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. அது மாதிரி ரமேஷ் திலக் அவரும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணுக்கு ஃப்ரெண்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நீட்டான ஒரு கேரக்டர் வந்து நல்லா சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்துக்கும் அவரோட கேரக்டர் கொஞ்சம் அவர் படத்தில் ஒரு 2-3 சீன் தான். பட் வந்தாலும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருந்தார். நல்லா இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி திபுதீனன் தாமஸ் அவர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாங் நல்லா இருக்கு படத்தில். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு. அதே மாதிரி எம்எஸ் பிரபு அண்ட் ரிச்சர்ட் எம் நாதன். ஸோ இவங்க 2 பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ஓரளவு. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இது அந்த ஒரு கடலோர பகுதி அப்புறம் சிட்டிக்குள்ள இருக்க இடமா தான் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது அவங்களோட ஒர்க் இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம் லோகேஷோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ஒரு 2.5 நாளுக்குள்ள கட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை எங்கே கட் பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி படம் மட்டும் ஒரு மாதிரி ஸ்லோவாக உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள இந்த படத்தை கட் பண்ணலாம். அந்த மாதிரி தான். பட் அதை வந்து 2.5 நாளுக்குள்ள கட் பண்ணியிருந்தா நல்லா இருந்தது அவரோட கட்ஸ் அண்ட் எடிட்டிங்லாம். மெயினாக டேரக்டர் சண்முக முத்துசாமி வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் கான்செப்ட் ஒன்று எடுத்துட்டு அதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக செல்ஃப் எடுக்கல. நமக்கு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளுக்குள்ள இல்லை. நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி போதே கதை ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் போகுது. சரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர படங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ஹாஃப் நல்லா இன்னொரு ஹாஃப் நல்லா இருக்கும். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ரைட்டிங்கில் ரொம்ப புவராக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா ஓரளவு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்ல வராது. கண்டிப்பாக அதுக்குள்ள ஏதாவது ஒரு த்ரில்லராக இருக்கும். ப்ளஸ் வினய் ராய்லாம் வில்லனாக இருக்காரு. ஸோ அது ஒரு ஹரிஷ் கல்யாண் ப்ளஸ் வினய் ராய் 2 பேரும் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்லாம் பார்த்தேன். பட் அவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு பெரிய ஃபேஸ் ஆஃப் சீனும் இல்லை. ஸோ கதை எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மூவ் ஆகல. இந்த மாதிரி எப்படி கள்ள பெட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையே சொல்லி இவங்களுக்குள்ள அந்த கேங் சண்டை அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இல்லாத மாதிரி கொண்டு போயிட்டார் ரைட்டிங்கில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் இன்னுமே நம்ம ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான். அது நானும் எதிர்பார்த்தேன் எங்கேயோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வரும். அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் எங்கேயுமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு மைனஸாக அந்த படத்தில் நான் பார்த்து ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருந்தது. ஏன்னா அவங்க நல்ல கான்செப்ட் வச்சு இன்னும் சூப்பராக சொல்லியிருக்கலாம்.
என்னதான் சோஷியல் மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணாலும் உள்ளுக்குள்ள நல்ல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் போட்டு ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல பண்ணிருக்கலாம். அதை வந்து சொதப்பிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஓரளவு ரொம்ப ஒரு பிலோவரேஜான ஒரு படமாவே போயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா இந்த தீபாவளிக்கு வந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டியூட், பைசன் இந்த படம்லாம் வந்து ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கு. நல்லாவும் இருக்கு ஒரு படம் பார்க்கறதுக்கு தியேட்டர்ல போய் பார்க்க ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி டைம்ல ரிலீஸ் பண்ணி இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீங்க நார்மல் ஆடியன்ஸா உள்ள போய் பார்த்தீங்கன்னா கூட உள்ளுக்குள்ள கான்செப்ட் சரி எதுவுமே கிடையாது உள்ளுக்குள்ள பெருசா உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்துட்டு பட் வந்து ரைட்டிங்ல மொத்தமா சொதப்புனது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ். எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்குதுன்னு தெரியாம படம் ஒரு 2.5 மணி நேரம் படம் தான். பட் நமக்கு ஏதோ ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க ஆக்சுவலி எடிட்டிங்ல கட் பண்ணி நிறைய சீன்ஸ் தூக்கணும்னு சொன்னீங்கன்னா படம் ஒரு 1 மணி நேரம் தான் வருது. அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. தேவையில்லாத வள குழப்பல சீன்ஸ் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் படத்துல சின்னதா கூட எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் பெருசா. ஏன்னா அந்த ஒரு க்ரூட் ஆயில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஓரளவு டீடைலா சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பட் அதை தவிர பெருசா கதையில எதுவுமே ஒரு மூமெண்ட்டே இல்லை. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு யூசுவல் கமர்ஷியல் படம் மாதிரி கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அந்த படம் ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா ஓரளவுக்கு கமர்ஷியல் ஆடியன்ஸ் அப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு நீங்க நல்ல கமர்ஷியல் படம் கொடுத்தாலே அதில் ஒரு குறை சொல்றாங்க. பட் இந்த மாதிரி ஸோ ரைட்டிங்ல எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃபிளாட்டான ஒரு படம் கொடுத்தா இதை வந்து இன்னும் நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்துட்டு தான் இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பிலாவரேஜான ஒரு படம். அது ரொம்ப போர் அடிச்சுன்னா போய் பார்க்கலாம் தேட்டரில். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஓடிடி வாங்கணும் சும்மா டைம் பாஸ் அவ்வளோதான் அந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. ஸோ ஹரிஷ் கல்யாண் ரொம்ப நிறைய நல்ல படங்கள் வந்து ஸோ இடையில அவர் கொடுத்துருந்தாரு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் கொடுத்துருந்தாரு. சூப்பர் படம். அவர் நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்து நடிச்சுட்டு வராரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் கடைசியில் அகைன் வந்து இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து பிகாஸ் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து நிறைய படங்கள் ஹிட் கொடுத்தது தான். எல்லாமே வந்து நல்ல கான்செப்ட்ல எடுத்து அவர் பண்ணது தான். அவரோட படங்கள் எவ்வளோ படம் இருக்குது சொல்ல போனால். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது ஏன் அவர் சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அது போய் இது வந்து தீபாவளி ரிலீஸ் இந்த மாதிரியான படங்கள் போது எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இன்னும் சூப்பராகவே எடுத்துருக்கலாம். பட் வந்து ரைட்டிங்கில் சொதப்பினது தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக நான் பார்த்தேன். இந்த படம் என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 4.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பிலாவரேஜான ஒரு படம் தான் அது. ரொம்ப போர் அடிச்சதுன்னா பாருங்க. இல்லைன்னா ஓடிடி வாங்கலாம் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.